அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மாபாத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிகளில் நபி அவர்களிடமிருந்து பாதுகாப்பு தேடிய அந்த பெண் தொடர்பான ஹதீஸை நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஹதீஸை சூழ எவ்வளவு மோசமான வர்ணனைகளையும் கற்பனைகளையும் இந்த ஹதீஸை மறுப்பவர்கள் புனைந்திருக்கிறார்கள் என்பதையும் இதுவரை நீங்கள் பார்த்தீர்கள். அதிலே எடுத்து வைக்கப்பட்ட கேள்விகளில் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தூக்கி வருவதற்காக அல்லது கடத்தி வருவதற்காக ஒரு சஹாபியை அனுப்பினார்கள். தனியாக அனுப்புவாங்களா? அப்படி தனியாக அனுப்பக்கூடாது என்கிற வாதம் சம்பந்தமாக நாம் நேற்றைய தொடரில் பார்த்தோம். இறுதியாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் வற்புறுத்தி கல்யாணம் நடந்ததாக சொல்கிறது. வற்புறுத்தி திருமணம் செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. இது கூடாது, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சிருப்பாங்களா என்கிற கோணத்திலையும் இந்த ஹதீஸ் தொடர்பிலே சந்தேகம் எழுப்பப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸும் வற்புறுத்தக்கூடாது என்பதைத்தான் சொல்கிறது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்ததுக்கு பிறகு கூட அந்த பெண் விரும்பவில்லை என்றால் விட்டுவிட வேண்டும் என்பதை சொல்கிறது. வற்புறுத்தி திருமணம் முடித்தார்கள் என்று மாதிரி இதில் எதுவுமே இல்லை. திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை அந்த பெண்ணுடைய தந்தையிடத்திலே திருமணம் சம்பந்தமாக பேசலாம், குடும்பத்திலே பேசலாம். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் கட்டாயமாக அந்த பெண்ணிடத்தில் போய் நீ விரும்பித்தான் சம்மதித்தாயா என்று கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பெண்ணுடைய மௌனமே சம்மதமாக அமையும், அந்த குடும்பத்துடைய பேச்சே சம்மதமாக அமையும். சில நேரம் அவங்க கேட்காம செய்திருந்தால் அது அவர்களை சார்ந்தது. ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி திருமணங்கள் நடந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எனது தந்தை என் விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து விட்டார் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்தை ரத்து செய்வதாக சொல்லி இருக்கிறார். இந்த சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் நிர்பந்திச்சாங்கன்னு இருக்குதா அல்லது நிர்பந்தி திரும்ப நடந்தது அது ரசூலுல்லாஹ் அறிஞ்சாங்கன்னு இருக்குதா? இந்த சம்பவமே எந்த அளவுக்கு சொல்றதுன்னா, மனைவியாக இருந்தாலும் அவள் விரும்பவில்லை என்று சொன்னால் அவளை விட்டுவிட வேண்டும் என்கிற அளவுக்கு தாராளமாக ரசூலுல்லாஹ் நடந்தார்கள் என்று தான் சொல்கிறது. என்னென்று தெரியல, தலகீழாகத்தான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது என்று சொல்லி முடிவு செய்து கொண்டுதான் இவங்க ஹதீஸ்களை பார்க்கிறாங்களான்னு தெரியல. காலியால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி சொல்கிற போது ஃபீஹி கமால் அல் ஹில்ம், இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ணமான மென்மை தன்மை, தன்மை இதில் விளங்குது. அதே நேரத்தில் வதஅலீமு ஹக்குல் மர்ஆ, பெண்ணின் உரிமையை இந்த ஹதீஸ் அதாவது கண்ணியப்படுத்துது. பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு உரிமையா? திருமணம் முடித்ததுக்கு பிறகு அவ தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்துறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரியாக்ஷனும் காட்டாம, அதுக்கும் அந்த பெண்ணை சும்மா விடாம அவளுக்கு ஒரு 2 ஆடைகளை கொடுத்து அவங்களுடைய வீட்டில் விடுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, பெண்ணுடைய உரிமையை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இதுல மதிச்சிருக்கிறாங்கிறது இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சொஃப்டா இருந்தாங்கிறது இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த கண்ணியம் என்ன என்கிறது இதுல சொல்லப்படுகிறது. நீ மகத்தான ஒரு இடத்தில் பாதுகாப்பு தேடிவிட்டாய் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பேருக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் இங்கு சொல்லப்படுகிறது என்று இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துறாங்க. ஆனா நம்ம தலகீழா தான் விளங்குவோம், தப்பு தவறுமா தான் விளங்குவோம். அதுல நாங்களா இடைச்சல்களை சேர்த்து அதை வச்சு தான் நாங்க விளங்கப்படுத்துவோம் என்று முடிவு செய்தவர்களை நாம் எதுவும் செய்ய முடியாது. மக்கள் இது சம்பந்தமாக நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இங்கு எந்த வற்புறுத்தலும் நடக்கல என்கிறதான் இந்த சம்பவம் சொல்கிறது. வற்புறுத்தல் நடந்ததாக போலியாக சித்தரிக்கப்படுகிறது. அடுத்தது, இந்த சம்பவம் குறித்து பேசுகிற போது மிக மோசமான பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய உடல் அமைப்பை பார்த்தா ரசூலுல்லாஹ் என்னமோ விரட்டி கற்பழிக்க போன மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்வார்கள். அந்த பெண் இளவரசி தன்னை ஒரு இடையனுக்கு அர்ப்பணிப்பாளா என்று சொன்னதுக்கு பிறகு வேற அறிவிப்புல வருது, ரசூலுல்லாஹ் போகும்போது தலையை குனிந்த ஒரு பெண் இருந்தால், அதாவது அவங்க விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அந்த பெண் சொன்ன போது அந்த பெண்ணை அமைதிப்படுத்துவதற்காக தன் கையை அவள் மீது வைப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்தார்கள். இதுதான் அந்த ஹதீஸ்ல இருக்குது. அவங்க வாசிச்ச ஹதீஸ்ல இப்படித்தான் இருக்குது, லிதஸ்குன, அமைதிப்படுத்துவதற்காக. இந்த அமைதிப்படுத்துவதற்காக என்கிற வார்த்தையை விட்டுட்டு அந்த பெண் வெறுப்பா பேசினது அப்புறமா பிடிக்க போனாங்கன்னு சொல்லி என்னவோ பலவந்தமா பிடிக்க போன மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பாடி லாங்குவேஜோடு இந்த செய்தி சொல்லப்படுது. என்ன வக்கரத்துக்காக லிதஸ்குன என்கிற வார்த்தையை விட்டு அர்த்தம் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிதஸ்குன அமைதிப்படுத்துவதற்காக, அவங்க கொஞ்சம் ஏதோ அதிருப்தியில பேசுறாங்க, கொஞ்சம் அவங்கள சாந்தப்படுத்தலாம் என்கிற கோணத்தில் ரசூலுல்லாஹ் கை வைக்க, அப்படித்தான் வாசகம் இருக்குது. ஆனால் லிதஸ்குனேங்கிற வாசகத்துக்கான அர்த்தத்தை சொல்லாம பிடிக்க போனாங்க அப்புறமே நீ பிடிக்க போனாங்க, சொன்னதுக்கு அப்புறம் பிடிக்க போனாங்கன்னு சொல்லப்படுவதனுடைய நோக்கம் என்ன? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயலை கேவலமாக சித்தரிக்க வேண்டும்? எப்படியாவது புகாரி இமாம இந்த உம்மத்திலிருந்து தூக்கிறணும். அவருக்கு இருக்கக்கூடிய
செல்வாக்கை இல்லாமாக்கணும். அவருக்கு இருக்கிற செல்வாக்கு எங்களோட சித்தாந்தத்தை நுழைக்கிறதுக்கு தடையாக இருக்குது. எப்படி மாட்டின் மீது சிலருக்கு நேசம் உண்டாக்கப்பட்டதோ அதே போன்று ஹதீஸ்களை வெறுக்கக்கூடிய வழிகேடர்களுக்கு இமாம் புகாரி முஸ்லீம் மீதான வெறுப்பு உண்டாக்கப்பட்டிருக்கு. இப்போ வேண்டுமென்று தான் இவர்கள் செய்கிறார்கள் என்கிறது மிக தெளிவானது. முன்னால் உள்ள ஹதீஸை விட்டு பின்னால் உள்ள ஹதீஸ் எடுத்து வாசிக்கிறாங்க. முன்னால் உள்ள ஹதீஸில் திருமணம் நடந்தது, மனைவின்னு வருகுது, பின்னால் உள்ள பிரக்கட்டை அப்படி இல்லை, நடக்கலை, பிரக்கட்டை விட்டு வாசிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில் எந்த அர்த்தத்திலும் வராமல் கடத்திட்டு வந்தாங்க, தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அதில் கொண்டு வந்து செருகிறாங்க. இந்த வாசகத்தில் அமைதிப்படுத்துவதற்காக கையை வைக்க போனார்கள் என்பதை அந்த அமைதிப்படுத்துவதற்காகங்கிறத தூக்கிட்டு பிடிக்க போனாங்கன்னு சொல்லப்படுகிறது. ஒரு வம்புத்தனத்தில் வேண்டுமென்றே ஹதீஸ்கள் மீதான தப்பெண்ணத்தை உண்டாக்குறதுக்காக, இமாம்கள் மீதான அசிங்கமான எண்ணத்தை உண்டாக்குறதுக்காக, கேவலத்தை உண்டாக்குறதுக்காக அவங்கெல்லாம் மார்க்கத்தை சிதைச்சி சின்ன பின்னமாக்கி வச்சிருக்கிறாங்க. நான் தான் உங்களை சரியான வழிக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன், மார்க்கத்தை பரிசுத்தப்படுத்த போகிறேன்ங்கிற ஒரு காட்சியை உண்டு பண்ணி தனக்கு பின்னால் ஒரு சிந்திக்காத ஒரு கூட்டத்தை கையில் வச்சுக்கொள்றதுக்கான வேண்டுமென்றே செய்யப்படுகிற வேலை இது. அதில் தெளிவாக ஹதீஸில் வாசகம் அஹுவா பி எதிகி எலவு எதகு அலைஹா லி தஸ்குன, அந்த பெண்ணை அமைதிப்படுத்துவதற்காக கையை வைக்கக்கூட இல்லை. கையை வைக்கலாமான்னு கேட்டால் அவங்க தான் மனைவியாச்சே, கையை வச்சான காலை வச்சான. அஸ்வாஜி நபி ரசூல்லாவுடைய மனைவிகளில் ஒருவர், அதாவது திருமண ஒப்பந்தம் நடந்து விட்டது, கை வைக்க போனார்கள். இது சம்பந்தமாக இமாம் காலியால் சொல்கிற போது கான வதுல் எது லில் ஈனாஸ் லா லில் ஃபுஜூர், கையை வைக்க சென்றது அந்த அமைதிப்படுத்துவதற்காகத்தானே தவிர தப்புக்காக அல்ல, கெட்ட எண்ணத்தில் அல்ல என்கிறதை சொல்கிறார்கள். ஆக இந்த ஹதீஸ் மிக தெளிவாக எந்த பிரச்சனையும் இல்லாத ஹதீஸ். வேண்டுமென்றே திட்டமிட்டு இது செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை மதிச்சிருக்கிறாங்க. தன்னை பற்றி அவள் குறைச்சி சொன்ன போது கூட நான் யார் தெரியுமா, எனக்கு நான் எவ்வளோ பவரான ஆள் தெரியுமா, இதுவரையும் ரசூல்லா சொல்லலை. அவங்களுடைய சொப்டை காட்டுது, அவங்களோட பணிவை காட்டுது, அவங்களோட ஆணவம் இல்லாத போக்கை காட்டுது, பெண்ணுடைய உரிமைக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவத்தை காட்டுது, பெண்ணுடைய உணர்வுகளுக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவத்தை காட்டுது. இப்படி பல அம்சங்களை நாங்கள் இதில் பார்க்கலாம். திருமணம் முடித்த உடனே தலாக் நடக்கலாமான்னு கேட்டால் சூரா பக்ராவுடைய 236, 237 ஆகிய வசனங்கள், இன் தல்லக்து முன் நிசா மாலம் தமசுன்ன, திருமணம் முடித்து மனைவியை தொடுவதற்கு முன்னால் நீங்கள் தலாக் சொன்னால் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அதே மாதிரி 33ஆம் அத்தியாயத்தின் 49ஆம் வசனத்தில் அப்படி திருமணம் முடித்து, அதாவது தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடுவதற்கு முன்னாலேயே தலாக் சொன்னால் அவர்களுக்கு இதா இல்லை என்று அல்லாஹு தாலா. இது நடக்கலாம். திருமணம் முடித்ததுக்கு பிறகு மனைவி கணவனை வேண்டாம் என்று சொல்லலாம், கணவன் மனைவியை வேண்டாம் என்று சொல்லலாம். இந்த நிலையிலையும் தன்னை வேண்டாம் என்று சொன்ன பெண்ணுக்கு கூட அவளுடைய வீட்டில் வந்து விடுங்கன்னு சும்மா அனுப்பாமல் 2 ஆடைகளை கொடுத்து ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்கங்கிறது அவங்களோட தாராள தன்மையை தான் காட்டுது. ஹதீஸ்களை தலைகீழாக விளங்குறவங்க தான் இதை மோசமாக சித்தரித்து கேவலமாக காட்டுறாங்க. எனவே இந்த கேவல புத்தி கொண்டவர்களை விட்டும் மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த தொடரினுடைய அடிப்படையான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் 2 நாட்கள் எங்களுக்கு இருக்கிறது. அடுத்த சில தகவல்களை இந்த மீதி 2 நாட்களில் நோக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் தாரு சுன்னா பதிப்பகம் ஆரம்பித்து 1 வருடம் பூர்த்தியாகியுள்ளது. இந்த 1 வருட காலத்துக்குள் அல்லாஹ்வுடைய அருளால் 7 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நபி தோழர்களின் தியாக வரலாறு. இந்த நூல் 30 சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சொல்லக்கூடிய நூலாகும். இஸ்லாமிய அகீதா ஒரு விளக்கம். இந்த நூல் அகீதா தொடர்பான 12 தலைப்புகளை ஆதாரங்களோடு விரிவாக பேசுகின்றது. அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள். இந்த நூல் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 40 சம்பவங்களை கதை வடிவில் உள்ளடக்கி இருக்கிறது. சிறுவர்களுக்கு ஏற்ற விதத்தில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்துக்கு எதிரான நவீன குற்றச்சாட்டுகளும் பதில்களும் என்கிற இந்த நூல் அரபியில் எழுதப்பட்ட நூலின் மொழிபெயர்ப்பாகும். இது ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்துக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான விரிவான விளக்கங்களை உள்ளடக்கியுள்ளது. இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டங்கள் சுத்தம் என்கிற இந்த நூல் ஃபிக்ஹ் தொடர்பான அடிப்படையான அம்சங்களையும், தஹாரா, கிதாபு தஹாரா என்று சொல்லக்கூடிய ஒழுவை முறிப்பது, ஒழுவுடைய சுன்னத்துக்கள், ஒழுவினுடைய கடமைகள், கடமையான குளிப்பு, மாதத்தீட்டு, பிரசவத்தீட்டு, உதிரப்போக்கூடிய பெண்களுக்கான சட்டத்திட்டங்கள், தயமும் செய்வது, காலுறையில் மசுகு செய்வது போன்ற அன்றாட வாழ்வில் இபாதத்துக்களோடு சம்பந்தப்பட்ட எங்களுக்கு தேவையான
சட்டதிட்டங்களை உள்ளடக்கிய ஒரு நூலாகும். நேசம் கொள்ளலும் விலகி இருத்தலும் கரைந்து விடாமல் கலந்து வாழ்வோம். இந்நூல் நாம் யாரை நேசிக்க வேண்டும், யாரை விட்டும் விலகி இருக்க வேண்டும், பிற மத மக்களோடு வாழ்கிற போது எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எந்த வரையறைகளுக்குள் இருக்க வேண்டும் என்கிற விவரங்களை தெளிவுபடுத்துகின்றது. அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள் என்கிற நூலின் ஆங்கில வடிவம் இந்நூலாகும். இந்த 7 நூட்களையும் 3500 ரூபாய் பணம் அனுப்புவதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தனித்தனியாக ஒவ்வொரு நூலையும் நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் தபான் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கீழே வரக்கூடிய 3 வங்கி கணக்குகளில் ஏதாவது ஒன்றிற்கு பணத்தை அனுப்பி அதன் ரசீட்டையும் உங்களுக்கு புத்தகத்தை அனுப்ப வேண்டிய முகவரியையும் தந்தால் நாம் இலவசமாக தபால் மூலமாக உங்களுக்கு அதனை அனுப்பி வைப்போம். இந்த எழுத்து பணிக்கும் இந்த நூல் வெளியீட்டு பணிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடியவனாக நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.